ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த வேளையில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் கண்மணி போல காத்து இந்த நாள் வரை நம்மை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் தொடங்கி தற்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் ஆப்ல உங்களுக்காக பதிவிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் வசனமாய் பகுதி பகுதியாய் நீங்கள் பார்த்து சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ள முடியும். போன முறை போன நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்டோம். அதே நேரத்தில் அவைகள் தியானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில 30, 31, 32 ஒரு பகுதி குறித்து சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை 2வது முறை தெரியப்படுத்துகிறதை எப்படி மத்தேயு சொன்னாரோ அதே போல மார்க்கும் தன்னுடைய சுவிசேஷத்துல சொல்லி இருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியிலும் நம் மத்தியில தேவனால் பயன்படுத்தப்படுகிற, தேவனுடைய திருச்சபைகளை நடத்துகிற, தேவனுக்காக தொடர்ச்சியாய் ஓடுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம் மத்தியில நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி நம் மத்தியில வந்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்களோட உட்காந்து பேசுவதற்கு. நிறைய காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவார். இப்படி தெரிந்து கொள்வதனால நாங்க போகிற இடங்களில பல இடங்களில வசனத்தின் வெளிச்சத்தை ஜனங்களுக்கு காண்பிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கும் உதவி செய்கிறார். எனவே இந்த பகுதியில முதலாவது நம்ம மத்தியில ஜான் பீட்டர் ஐயா அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. மீண்டும் இந்த சுவிசேஷ செய்தி மார்க் சுவிசேஷத்தில் ஆண்டுடைய வார்த்தையை தொடர்ச்சியாய் பேசும் வாய்ப்பை எங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தந்த தயவுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மார்க் 9ஆம் அதிகாரம் 30. பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏற்கனவே அநேக விஷயங்கள் கடந்த தொடரில் நீங்கள் பார்த்திருக்க முடியும். ஆண்டவர் செய்த காரியங்களை குறித்து ஏராளமான மக்கள் எப்பொழுதும் அவரை பின்பற்றி வந்தார்கள். இப்போ அந்த இடத்தை விட்டு இருந்த இடத்தை விட்டு கலிலேயாவுக்கு போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். தேவன் சிலது மற்றவங்களுக்கு தெரிய வேண்டும், சிலது தெரிய கூடாது என்று அறிவித்தார். சில இடங்களில் அற்புதம் அதிசயம் நடந்தது. அந்த நேரத்தில் இதை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஏன்னா ஒரு பக்கம் திரள் கூட்டம் வருவது அது சந்தோஷம்தான், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது. மறுபுறம் அவருக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டம் பின்தொடர்ந்து வந்தார்கள். அதாவது எவ்வளவு பயன்படுத்தப்படுகிறார், எவ்வளவு காரியங்களை செய்கிறாரோ அவ்வளவு ஜனங்கள் அவருக்கு விரோதமாக எழுப்புகிறார். அதனால ஏன் இதை சொல்லக்கூடாதுன்னா ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் வேலை, அதுதான் அந்த எருசலேமுக்குள்ள போகும்போது சொல்றாரு, என் வேலை வந்தது. வேலை வரவில்லை என்று சொல்றாரு, வேலை வந்ததுன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல இதை ஏன் அறிவிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறாரு சொன்னா சரியான நேரம் இன்னும் வரவில்லை. அதனால ஏன்னா கூட இருக்கிறவங்க சந்தோஷத்துல போயிட்டு சொல்லிடுவாங்க. எப்பவுமே கூட இருக்கிறவங்க சில காரியங்களை பார்த்த பின்பு சந்தோஷத்துல போய் எல்லாருக்கும் பப்ளிசிட்டி பண்ணிடுவாங்க. அது ஒரு சந்தோஷம். அது தெரிஞ்சு பண்றது இல்ல. சமாரியஸ்திரி மாதிரி வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நான் ஒருவரை சந்திச்சேன், எனக்குரியது எல்லாம் சொல்லிட்டாரு, நீங்க வந்து பாருங்கள், எல்லாம் வந்துட்டாங்க. அத போல அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை இது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம் என்று சொன்னால் அது கேட்கிறவர்களுக்கு கேள்வியா இருக்கும், ஏன் சொன்னார் அப்படின்னு இருக்கும். ஆனா சொன்னவருக்கு அர்த்தம் புரியும். அதை தெளிவுபடுத்த வேண்டிய நிலை, அந்த தெளிவை தான் கீழே கொண்டு வர்றாரு. அதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ உடனே என்னன்னா, இப்போ தெரியப்படுத்திட்டா கூடுதலான ப்ரெஷர் வரும். ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்கு அவருக்கு. நிறைய பேர் பின்தொடர்ந்து அவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களும் போய் தெரிவி வைத்தாங்கன்னா கூடுதலான ப்ரெஷர் வரும். ஏன்னா அதையும் சமாளிக்க தேவ சித்தத்துக்கு விரோதமான குழப்பங்கள். இவர் பிதாவின் சித்தம் செய்ய வந்தார். அந்த சித்தத்தின் வழியில கொஞ்சம் கூட விலகாம அப்படியே போய்கிட்டு இருக்காரு. அப்ப இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இடைஞ்சல் அதிகமாயிடும். தேவ சித்தத்துக்கு
கொஞ்சம் அதை சரிவர நிறைவேற்ற முடியாது, இன்னும் கொஞ்சம் நீங்க சொன்ன போல பிரச்சனையை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, தேவையில்லாத தலைவலி. அதனாலதான் பாருப்பா, நீங்க கூட இருக்கிறவங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், அதனால இதை நீங்க இப்ப யாருக்கும் சொல்லக்கூடாது. இப்போ 31ஆம் வசனம், ஏனெனில் இப்ப தொடங்குறாரு பாருங்க, ஏன் சொல்ல வேணாம்னு சொன்ன தெரியுமா? ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். ஏற்கனவே சொல்லி இருக்கார். ஆனா இப்ப அந்த விஷயத்தை தான் திரும்பவும் சொல்றாரு. ஆனா இதை இப்ப திரும்ப திரும்ப நீங்க உங்களுக்கு சொல்வதினால் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு. அப்போ இதுல இந்த தெளிவா சொல்லுது, மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அப்ப இவர் மனுஷகுமாரன் யார்? தேவகுமாரன். தேவன் தேவன் தேவகுமாரன் மனுஷனாய் வந்தார். மனுஷனாய் வந்ததினாலே இந்த தேவகுமாரனை மனுஷர்கள் இவரை என்ன செய்வாங்கன்னு அவருக்கு நன்றாக தெரியும். அதனால மனுஷ கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். எந்த மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார்? மனுஷகுமாரன் பாவம் இல்லாதவர், மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அந்த மனுஷன் யார்? பாவத்தில் பிறந்தவர்கள், பாவ சாயலை கொண்டவர்கள். ஏன்னா அந்த குணம். அதனால்தான் அவர் சொல்றார், என்ன ஒப்பு கொடுப்பாங்க, அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் என்றும் தம்முடைய சீஷர்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தார். இன்னும் இந்த விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு தெளிவா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இதை குறித்து விவரமாக எத்தனை முறை சொன்னாருங்கிற விஷயத்த மத்தேயு 17 22 23 பார்க்கிறோம். ஆனா லூக்கா 9ஆம் அதிகாரத்துல கூட ஒரு வார்த்தை இந்த மரணத்தை குறித்து சொல்லும்போது லூக்கா எப்படி சொல்றாரு அப்படின்னா 49 45 படிக்கிறார். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. 44 சொல்றாரு, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். அங்க சொல்லி இருந்தாருன்னு சொல்லியிருக்க பாருங்க. இங்க லூக்கா இதெல்லாம் விசாரிச்சு அவர் ஞானத்துக்குட்பட்டு இதை எழுதுறாரு. அப்போ மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார் சொன்னார். ஆனா அப்படி சொல்லி கூட அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாய் இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும், இது ஆச்சரியமா இருக்க, கூடவே இருக்காங்க. இதை போல கருத்துக்கள் நிறைய சொல்லிக்கிட்டு வர்றாரு. காண்கிற தானியங்களும் வானத்தை பார்த்து அடையாளங்களை பார்த்து அவர்கள் புரிகிற அளவுக்கு தெளிவாக தான் சொன்னார். இப்ப இது சொன்னா புரியாதா? மனுஷகுமாரன் தன்னை குறித்து மனுஷகுமாரன் ஆகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்னு கேள்வி கேட்டார். இப்ப மனுஷகுமாரன் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்னு அந்த சொன்ன வார்த்தை அவர் என்ன வேற மலையாளத்திலேயே பேசினாரு? அவர்களுக்கு புரிகிற பாஷையில தான் அவர் பேசினார். அப்ப பேசும்போது புரியல அவங்களுக்கு. இன்னும் பயந்தாங்களா? எத்தனையோ காரியத்தை கேட்டாங்களே. ஏன் கேட்டாங்கன்னு சொன்னா, ஏன் இது எங்களால கூடாம போயிட்டுன்னு கேட்டாங்கல்ல. ஏன் அந்த இளைஞனை சுகமாக்க எங்களால முடியல அப்படின்னு சொன்னதுக்கு ஆண்டவர் அங்க விளக்கம் சொன்னாரு. விசுவாசம் இல்லை உங்களுக்கு உபவாச ஜபம் இல்லை, இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் இதை கேட்டிருக்கலாமே, கேட்கல. ஆனால் இது ஆண்டவர் தான். சில நேரத்துல சபையில இருப்பாங்க, வசனம் படிப்பாங்க, தெளிவான போதனை மேல 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 அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவருடைய கண்கள் மறைக்கப்படுது. ஏன்னா இதை கேட்டுட்டாங்கன்னா கடவுளுக்குள்ள வளர்ந்துருவாங்க பாருங்க. வளர முடியும், கனி கொடுக்க முடியும், அவரை உயர்த்த முடியும், தேவ ராஜ்யத்தை கட்ட முடியும், ஸ்தாபிக்க முடியும், ஏராளமான மக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர முடியும் பாருங்க. சாத்தான் பண்ற வேலை. அப்போ இப்படி சரி, இப்போ புரிஞ்சுக்கல, அறியவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஆனா ஒரு நாள் வந்தது பாருங்க, எப்பொழுது ஆண்டவர் இவர் சொன்னபடியே ஆண்டவர் பாவிகள் கைகளில் மனுஷ கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார், அடிச்சு கொண்டாங்க, அடக்கம் பண்ணப்பட்டார்,
மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். அங்க சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அவர் வாழ்க்கையில நிறைவேறியது. இத அன்னைக்கு அறியல, ஆனா இன்னைக்கு ஒருத்தர் சாட்சி கொடுக்கிறாரு பாருங்க. அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தின் 23ஆம் அதிகாரம். அன்னைக்கு இல்ல, கேட்கவும் பயந்தாங்க, அச்சப்பட்டாங்க. ஆனா இப்ப சமயம் வந்தது, ஆண்டவர் சொன்னபடியே நடந்தது. அதை இப்போ பேதுரு எழுந்து சந்தேகத்தோடு இருந்த மக்களுக்கு தெளிவா தைரியமா அவர் சொல்லுகிறார். 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். ஆனாலும் மரணத்தின் கட்டை அவிழ்த்து அவரை உயிரோடு எழுப்பினார். அவரை குறித்து தாவீதும் சொன்னார், நாங்களும் சாட்சி சொல்லுகிறோம். ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னார், அவங்க புரிஞ்சிக்கல. ஆனா புரிய வந்தது, செயல் வடிவில் ஆண்டவர் காண்பித்தார். அன்னைக்கு பேதுருக்கு புரியாவிட்டாலும், கூட அந்த 12 சீசர்களுக்கு புரியாவிட்டாலும், ஏற்ற நேரம் வரும்போது அவர்கள் தெளிவடைந்தது. எப்பொழுது இயேசுவின் பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் யாருக்கு சொல்லணுமோ அவர்களுக்கு தெளிவாய் சொல்லி இயேசுவே ஆண்டவர் என்று நிரூபிக்கும் வண்ணமாய் சாட்சியாக அறிவித்த வார்த்தைகளை நாம பார்க்கிறோம். அதை தான் இன்னைக்கு நாங்களும் உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 30லேருந்து 32ஆம் வசனம் நமக்கு துல்லியமாய் விளக்கப்பட்டிருக்கிறது. மேலே பேசப்பட்ட போன பகுதியில் பேசப்பட்ட பகுதியின் தொடர்ச்சியாய் தான் இந்த பகுதி வருகிறது. ஆண்டவர் அவங்களோடு கூட நடந்த சம்பவங்களை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அதாவது 2வது முறை தன் மரணத்தை தெரியப்படுத்துகிறார். 1வது முறை எங்க தெரியப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதே அதிகாரத்தில், அதாவது 8ஆம் அதிகாரத்தில் 31லேருந்து 1வது முறை அவர் தன் மரணத்தை தெரியப்படுத்துகிறார். இங்க 2வது முறை தெரியப்படுத்திட்டு அதுக்கு பிறகு இவங்க வழியில கடந்து போகும்போது அந்த சூழ்நிலையில அவரை கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. ஆனா அவர் பேசுறது அவங்களுக்கு புரியல. ஏன்னா அந்த டைம்ல அதுதான் பாஸ்டர் சொன்னாங்க, அப்போஸ்தலர்ல 2ஆம் அதிகாரம் வந்தோடனே பேதுரு எழுப்பி இங்க எதெல்லாம் அவங்களுக்கு புரியாம போச்சோ அங்க எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அவர்கள் வைராக்கியமாய் பிரசங்கித்ததை அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நடத்துதல். அவர் வந்துட்டாரு, அவர் சகல சத்தியத்துக்குள்ள இவங்களை வழிநடத்துகிறார். அதனால தான் ஆண்டவர் வெயிட் பண்ண சொல்றாரு. அவங்கள அவர் வர வைக்க நீங்க போகக்கூடாது, அங்க காத்திருங்கன்றாரு. அவங்க அதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அதனால தம்முடைய மகிமை விளங்க பண்ணி 1வது திருச்சபை அங்க ஆரம்பிக்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியா இவங்க கப்பர்நாகமுக்கு போறாங்க. அந்த வழியில தர்கம் ஏற்படுகிறது. இதை குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார். இங்க தொடர்ச்சியாக இயேசுவினுடைய ஊழியத்தை குறித்தும் அவர் தம்முடைய சீடர்களோடு கூட போய் செய்கிற அற்புதங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது 32ஆம் வசனத்தை நம்ம பார்த்து கொள்ளும் பொழுது, அவர்களோ அந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடத்துல கேட்கவும் பயந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அவங்க வழியில கப்பர்நகமுக்கு வரும் பொழுது இவர்களுக்குள்ள ஒரு தர்க்கம் உண்டாகிறது. அவர் கப்பர்நகமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியில எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். ஆனா வழியில கேட்கல, வழியில எதுவுமே கேட்கல, சைலண்டா வாங்கிட்டாரு உள்ள. ஆமா, அதனால வீட்டுக்கு வந்தோன்னு கேட்கிறாரு. அது ஒரு முறை தானே பாஸ்டர்? ஆமாங்க. சொல்லணும்னாக்கா அவர் ஞானமா அந்த காரியத்தை செய்திருக்காரு. என்கிட்ட பப்ளிக்ல அது பேசாம எது பப்ளிக்ல பேசணுமோ அதை பேசுறாரு. எது தனிப்பட்ட முறையில பேசணுமோ அது தனிப்பட்ட முறையில அது பேசுகிறது நமக்கு ஒரு பாடம். அதாவது ஒரு நல்ல லீடர்ஷிப் உடைய குவாலிட்டியை இயேசு அங்க காண்பித்தார். அதே நேரத்துல நாம கூட எதை பப்ளிக்ல பேசணுமோ அதை தான் பேசுறோம். எதை தனிப்பட்ட முறையில பேசணுமோ அதுதான். எவ்வளவுதான் அந்த இடத்துல வந்து அவங்க பேசுகிற காரியம் நமக்கு கோபம் மூட்டினாலும் நம்ம சமாதானமா வந்துட்டு அவங்களை எங்க வச்சு பேசணுமோ கண்டிப்பா பேசணும். ஆனா அது எங்க வைத்து பேசணுமோ அங்கதான் பேசணும். தவிர பேசக்கூடாத இடத்துல பேசினா அந்த கனிகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகளும், இதை அறியாதவர்கள் இடரல் அடைவதற்கும் பல வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு நம்ம காரணமாயிரும். இதுதான் இயேசு கிறிஸ்து கூட அவர்கள் சீஷர்களோடு கூட கப்பர்நகமுக்கு வரும்பொழுது சீஷர்கள் ஏற்கனவே அவரிடத்துல பேசுவதற்கு பயந்தார்கள். 32ஆம் வசனத்துல
பேதுரு போய் அவர்கிட்ட தனியா ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷகுமாரன் பாடுபடவும் பிரதான மேய்ப்பரிடத்துல கையில ஒப்பு கொடுக்கவும் இது எல்லாம் சொல்லும் பொழுது தனியா கூட்டின்னு போயிட்டு அவரை கண்டிக்கிறான். 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது கண்டிக்கிறான். இயேசு அவனை பார்த்து, எனக்கு பின்னால போ சாத்தானேன்றார். இதை சொன்ன உடனே இது வரைக்கும் பேதுரு தான் பெரிய ஆளா இருந்தார் போல இருக்குது. இப்ப அவரே பூச்சி இவரு எனக்கு பின்னால அப்பால போ சாத்தானேன்றாரு. யார் தான் பெரியவன் நம்மளுக்கே புரியலையே. ஏன்னா இயேசுவை விட வயதுல மூர்த்தவ பேதுரு. எதற்கு எடுத்தாலும் இயேசுவோடு கூட தர்க்கம் பண்ணுகிறவர், பேசுகிறவர் பேதுரு. இப்ப வழியில ஏதோ சீஷர்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண வராங்க. இப்போ கப்பர்நகமுக்கு வந்தோம்னா அவர் கேட்கிறாரு, யார் பெரியவனா இருப்பான்ற கேள்வி. இதே நம்ம ஏற்கனவே மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல நம்ம தியானித்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு சொன்னாக்கா, அவ்வேளையில சீஷர்கள் இயேசு இடத்துல வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை எடுத்து அவர் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 2வது சொல்றார், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னையும் ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்ப இவங்களுக்கு நான் இங்கேயே நம்மளுக்கு ஒன்னும் இல்லையா, பரலோக ராஜ்யத்துல அப்ப யார் தான் பெரியவனா இருப்பான், யார் தான் இவருக்கு வலது பரிசத்துல உட்காருவான், யார் தான் இருப்பான் ஒரு அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நீங்க சொல்லும் போது, சிறு பிள்ளை போல ஆக மேடம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டேன், யார் பெரியவர் சின்னவர் அங்க கணக்கு பண்ண. அதாவது அந்த சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஈகோ இருக்காது. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அந்த பெருமை, மனமேட்டுமை எதுவுமே இருக்காது. தாழ்மையா இருப்பாங்க. அவங்க உட்காருப்பா நான் தான் உட்காருவாங்க. அடிச்சிட்டிங்கன்னா கூட அடிக்கிறவங்க தான் போவாங்க. ஆமா, திரும்ப அடிக்கிறவங்க தான் போவாங்க. அது அந்த சின்ன பிள்ளைங்களோட தன்மை. இப்போ இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள்ல மார்க்கில ஒரு விதமாகும் ஒரே சம்பவம், மத்தேயில ஒரு சம்பவம், பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேள்விப்பட்டிருந்தோம். இப்ப லூக்காவில நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இயேசு வந்து அவங்க கிட்ட கேட்கவே இல்லையா. 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, லூக்கா 9ஆம் அதிகாரம் 46-48, பின்பு தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்ற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனைகளை அறிந்து, கேட்கவே இல்லை, அழகா எழுதுறாரு, இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனைகளை அறிந்து ஒரு சிறு பிள்ளை எடுத்து அவர் தம்மருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று அவர் சொல்றார். அப்ப பாருங்க, யோசனைகளை அறிந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து இயேசு அறிந்து பேசுறார். இதை வந்து நம்ம பைபிள்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, சங்கீதம் 139வது அதிகாரத்துல 1-4 வசனம் வரைக்கும் தாவீது விதமா எழுதுறாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அப்போ சீச்சர் இதுதான் பேசுறாங்கன்னு சொல்லி மார்க் என்ன பண்ணாரு, இயேசு வந்து வீட்டுல கேட்டதாக இங்க எழுதுறாரு. ஆனா லூக்கா என்ன எழுதுறாரு, அவங்க இருதயத்துல தர்க்கம் பண்ணி வாக்குவாதம் பண்றாங்கன்னு அறிந்து சின்ன பிள்ளைய கூப்பிட்டு நிக்க வச்சு அவங்க இருதயத்துல இருக்கிறத வெளிப்படுத்துறாரு. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாய், நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம் என்பதை அறிந்திருக்கிறார். அதற்கு அநேக சான்றுகள். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 24 வசனம், அவர் கப்பர்நகமுக்கு வந்த பொழுது வரி பணம் வாங்குகிறீர்களா என்று பேதுருவிடத்தில் வந்து, போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். அதுக்கு பேதுரு சொல்றான், ஆமா செலுத்துறாரு. இவர் டாக்ஸ் கட்டுறாரா? அப்போ பாருங்க, டாக்ஸ் கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இருந்திருக்கிறது. மார்க் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இருதயத்திலே இவங்க தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டார். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறான் இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? சில வார்த்தைகளை அவங்க சொல்லவே இல்லை, சிந்திக்கும் பொழுதே தேவனுக்கு தெரியும், அவங்க யோசிக்கும் போதே ஆண்டவருக்கு தெரியும் என்று அநேக சான்றுகள். இப்ப பாருங்க, யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பார்க்கணும், மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. ஐயா இவர் ரொம்ப நல்லவர், இவர் வல்லவர்னு யாரும் சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை, அவருக்கு தெரியும் யாருன்னு.
நம்ம குறித்து மற்றவங்களை குறித்து நம்ம சாட்சி கொடுக்க ஆண்டவருக்கு தெரியும். மனுஷனுக்குள் இருப்பது அவருக்கு ஒருவர் தான் தெரியும். அப்போ சீஷர்கள் இப்படி தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள் என்று தர்க்கம் பண்ணுகிறார்கள் என்றும் உங்களுக்குள்ள என்ன சம்பாஷித்தீர்கள் என்றும் ஆண்டவர் கேட்டாரு. இப்ப கேட்டவன அவன் சைலண்டா இருக்கிறான், அமைதியாயிட்டான். யார் பெரியவனா இருப்பான்னு சொல்லி நம்ம இத 3 யோவான்ல 1 ஒரே அதிகாரம் தான் 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் சபைகளுக்கு எழுதும் பொழுது இந்த காரியத்தை சொல்றாரு. 3 John chapter 1 verse 9. நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேபு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் இந்த தியோத்திரேபு அப்படின்னு சொன்னா, இவன் வீணான மனுஷன், பிடிவாத குணம் உள்ளவன், பேராசைக்காரன். இவனுக்கு அப்போஸ்தலனாகிய யோவானுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஆனா என்ன பண்ணான்னா, அந்த சபையை கண்ட்ரோல் பண்ண பார்த்தான். அந்த காலத்திலேயே சபையை தன்னிடமா, இப்ப இன்னைக்கு பாரம்பரிய திருச்சபைகளிலே போதகருக்கே மரியாதை இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க தான் முதன்மையா இருக்க வேண்டும், எங்களுடைய ஆட்சி காலம் என்று அன்றைக்கே ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க. அன்றைக்கே அவங்க பண்ணி சபையில நான் தான் முதன்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தியோத்திரேபு இவன் வீணான மனிதனும், பிடிவாத குணமும், பேராசைக்காரனும், பண ஆசை உள்ளவனுமாக இருந்தான் என்று இங்க வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் சிம்பிளா பதில் கொடுத்துட்டாரு. ஒரு சிறு பிள்ளையை தூக்கி நிக்க வச்சு, இந்த பிள்ளைய போல ஒருத்தன் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல அவன் பிரவேசிக்க மாட்டான். இந்த பிள்ளைய போல ஒருத்தன் எவன் மாறுறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருப்பான் என்று ஆண்டவர் அதுக்கு வாக்கு கொடுத்து விட்டார். அப்ப பாருங்க, சிறு பிள்ளைகளை போல நம்முடைய தன்மைகள் இருக்க வேண்டும். ஆண்டவர் எதை சொல்லுகிறார்னா, தாழ்மை உள்ளவனுக்கு இன்னும் கிருபை கொடுக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இவங்களுடைய வாக்குவாதம் என்னன்னா, யார் பெரியது, இந்த 12 பேர்ல யார் பெரியவர்கள், பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவர்களா இருப்பார்கள் என்று ஆண்டவர் அதுக்கு சொன்ன ஒரே பதில், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், சிறு பிள்ளையை போல மாறுகிறவன் பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருப்பான். அப்போ அந்த தாழ்மையின் குணம், ஊழியக்காரனா இருக்க வேண்டும். ஊழியக்காரனாக்கா மேட்டுமையானவர்கள் அல்ல, நம்ம மற்றவர்களை காலை பிடிக்கிறவர்கள். இன்னொரு வார்த்தையில சொன்னா வேலைக்காரர்கள், விசுவாசிகளுக்கு வேலைக்காரர்கள், பெரியவனா இருக்க விரும்புகிறவர்கள், பணிவிடைக்காரனா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம தாழ்மையா இருந்தா தான் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அப்ப இந்த பகுதியில நீங்க பார்க்கும் போது, இந்த கப்பர்நாகமுக்கு போகிற வழியில உங்களுக்கு தர்க்கம் ஏற்படுகிறது. அதுக்குரிய காரியங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. அவர் அறிந்து கொள்கிறார். அறிந்து கொண்டு மார்க் எழுதுகிற பிரகாரம் அவரோடு கூட உட்கார்ந்து அந்த 12 பேரை கூப்பிட்டு பிள்ளைகளை முன்பதான் நிறுத்தி அவர் பேசுகிற சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிறு பிள்ளைகளில் போல நீங்கள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சிறு பிள்ளைகளை யார் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்பதை குறித்து அந்த இடத்துல அவர் பேசுகிற சம்பவம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அது தொடர்ச்சியா நீங்க பாக்குறீங்கன்னா 38 41 வசனம் வரை இந்த இடத்தில் நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை, இயேசுவோடு கூட இல்லாதவர்கள் அற்புதங்களை செய்கிறார்கள், அங்க என்ன நடக்குது அதை குறித்து சீஷருங்க இயேசு கிட்ட சொல்லும் போது அவர் என்ன பதில் கொடுக்கிறார் என்பதை இந்த பகுதியில மார்க் எழுதுகிறார். அதை குறித்து நம்ம பிஷப் பெனியசை அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். 38வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்போது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதனால் அவனை தடை செய்தோம் அப்படின்றாங்க. இங்க ஒரு வார்த்தை பாருங்க, நம்மை பின்பற்றாத ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே அப்படின்றார். அப்படின்னா உம்மை பின்பற்றாத ஒருவன் சொல்லல, நம்மை பின்பற்றாத ஒருவன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நாங்க எல்லாரும் என்ன செய்யறோம், உம்மை பின்பற்றி கொண்டிருக்கோம். அப்படி நாங்கள் உம்மை பின்பற்றுகிறது போல உம்மை பின்பற்றாத ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இயேசுவின் நாமத்தினால்தான் பிசாசுகளை துரத்துகிறார்கள். இதை குறித்து என்னாகமும் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னாகமும் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 2 பேர் என்ன செய்யறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். வாசிக்கலாம். அப்பொழுது 2 பேர்
பாளையத்தில் இருந்து விட்டார்கள். பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். ஆ, அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் ஆ, கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். ஆ. அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். நல்லா கவனிங்க. இப்ப இவங்க 2 பேர் என்ன செய்யறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அங்க நடந்தது என்னன்னு கேட்டா, உம்முடைய நாமத்தினால என்ன செய்யறாங்க? பிசாசுகளை துரத்துகிறார்கள். அடுத்து என்ன? ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாத்தும் மேதாத்தும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தார்கள். அங்க யாருக்கு அறிவிக்கிறாங்க? இயேசுவுக்கு அறிவிக்கிறார்கள். மோசே யார்? இஸ்ரவேலின் ரட்சகன். இயேசு யார்? உலக ரட்சகர். அங்க மோசேக்கு சொன்ன உடனே மோசே இடத்தில் உள்ள வாலிபன் ஒருவன் என்ன செய்யறான்னு கேட்டா, அவன் யாருன்னு கேட்டா, அங்க வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 28வது வசனத்துல யோசுவா என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ யோசுவா ஒரு வைராக்கியம் உள்ளவனாய் அங்கே வந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்று அங்க இயேசுவிட, அதாவது மோசேகிட்ட வந்து சொல்றாங்க. நன்றாய் கவனிங்க. இங்க இயேசுவிடத்துல வந்து பிசாசுகளை துரத்துகிறார்கள் என்று சொல்லிட்டு நாங்கள் தடை செய்தோம் அப்படின்றாங்க. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா மோசே இடத்துல வந்து சொல்லி நீர் தடை செய்யும், அப்படிதான் அங்க வசனம் இருக்கு. என்னன்னு கேட்டா, மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றார்கள். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ, எனக்காக நீ என்ன பண்ற? வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே. அப்போ நான் என்ன அர்த்தம்? மோசேவுடைய ஆசை என்ன? ஆவியானவர் இறங்கி எல்லாரும் என்ன செய்யணும்? தீர்க்கதரிசனம் சொன்னா, அதாவது நான் மாத்திரம் இல்ல, ஆமா, எல்லாருமே அப்படி வந்தா நலமா இருக்குமே. ஆமா, அதுதான் அது இறுதியம். ஆமா. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல, நம்ம தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள வராங்க தவிர, எல்லாருமே நம்மை போலவே தேவனை அறிவிக்கக்கூடியவர்களை மாறிடணும். அதே நேரத்துல நம்ம விட யாரும் அதிகமா என்ன பண்ணிடக்கூடாது? பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. நம்ம விட அற்புத அடையாளங்களை செய்திடக்கூடாது. எல்லாமே நான் தான், என்னை தவிர வேற யாரும் முன்னேறி வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அணியிருக்கு இருக்கலாம். ஆனா இங்க மோசே என்ன சொல்றான்னு கேட்டா, அழகான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல மார்க்கு சுவிசேஷத்துல வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அவர்களை தடை செய்ய வேண்டாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா யோசுவா வந்து சொல்லும்போது மோசே சொல்றது என்னன்னு கேட்டா, அவங்க சொல்ற மாதிரி இன்னும் நிறைய பேர் சொன்னா நலமா இருக்குமேன்றார். ஆனா இங்க பார்க்கும்போது அதுல லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 49, 50 வசனத்துல அழகாய் அங்கே ஆண்டவர் பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 49, 50வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவன் ஆனபடியால் அவனை தடுத்தோம் என்றார்கள். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். ஆமென். அப்போ இந்த வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்படி என்னுடைய நாமத்தினாலே அவன் சொல்லுகிறான் என்றால் அவன் நமக்கு விரோதி இல்லை என்பதை அங்கே தெளிவாய் சொல்லுகிறது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும். நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆவியினாலே பேசுகிறவன் எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி. நன்றாய் கவனிங்க, அடுத்து சொல்லப்பட்டிருக்குது,
பரிசுத்த ஆவினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ அங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசுவின் நாமத்தினாலதான். ஏன்னு கேட்டா அங்க தெளிவா சொல்றாங்க, உம்முடைய நாமத்தினாலே அவங்க என்ன பண்றாங்க, பிசாசுகளை துரத்துகிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பரிசுத்த ஆவினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்ல முடியாது. அப்போ இயேசுவின் நாமத்தினாலதான் பிசாசுகளை துரத்துகிறார்கள். அதுல இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அப்போஸ்தலர்ல நாம் பார்க்கிறோம், 19வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அது என்ன என்று கேட்டால், அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அங்க எப்படி அவன் பிரசங்கிக்கிறாங்க, எப்படி அங்க கிரி செய்யறாங்கன்னு கேட்டா 19:15 வசனத்தை பாருங்களேன். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீ யார் நீ பர்ரேசு. அதாவது இங்க எனக்கு இயேசுவும் தெரியும், பவுலும் தெரியும், நீ யாரா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா 13வது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல், இப்போ அசுத்தாவி பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு. இப்போ நேரடியா யார் பேர்ல சொல்லுங்க, நேரடியா இயேசுவின் பேர் சொல்ல பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோம். அங்க பாருங்க, இப்ப யாருதான் தெரியுது அவங்களுக்கு? இயேசுவை தெரியல, பவுல தான் தெரியுது. அதனால்தான் அவங்க சொல்றாங்க பவுல் பிரசங்கிக்கிற இயேசு. அப்போ உண்மையான இயேசுவின் அன்பை அவங்க என்ன செய்யல, புரிந்து கொள்ளாமல் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரை ஆணையிட்டு கட்டளை இடுகிறோம். ஆனா இவங்க நேரடியா இந்த கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, அப்போ கர்த்தருடைய நாமத்தை சொல்ல துணிந்து கூட என்ன சொல்றாங்க, பவுல் பிரசங்கிக்கிற அந்த இயேசு அப்படின்றாங்க. அப்போ இந்த வசனத்தின் மூலமாய் நாம் புரிந்து கொள்வது என்ன, இயேசு அறிந்திருக்காங்க, ஆனா என்ன செய்யல, பூரணமா அறிந்து கொள்ளாமல் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை இடுகிறேன். அப்பதான் பிசா சொல்றது, பவுலையும் தெரியும் இயேசுவும் தெரியும், நீ யாரியா அப்படின்ட்டு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்ன ஆவி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டா, தேசாந்தரியாய் திரிகிறதான ஒரு மந்திரவாதிகள். அவங்க அந்த மந்திரவாதிகள் இன்னும் இயேசு என்ன பண்ணல, பூர்ணமா அறிந்து கொள்ளாம இயேசுவின் நாமத்தாலே பவுல் அற்புதத்தை செய்யறாரு. அதனால இயேசுவை பிரசங்கிக்கிற, அதாவது அந்த பவுல் அவருடைய பேரை சொல்லிட்டு பவுல் பிரசங்கிக்கிற அந்த இயேசுவின் நாமத்தால சொல்றாங்க. அப்ப இவர்கள் பூர்ணம் அடையவில்லை. அப்போ அடுத்தபடியாக பிலிப்பு அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அது என்னன்னு கேட்டா, 1 அதிகாரம் 18வது வசனம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். அங்க என்ன சொல்றாரு, இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன். ஆமே, இன்னும் சந்தோஷப்படுவேன். என்ன அழகா சொல்றாங்க பவுல் சொல்றாரு. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம், அறிவிக்கப்படணும். அப்படி அறிவிக்கப்படுகிறதுனால் அதனால நான் என்ன பண்றேன், சந்தோஷப்படுறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டா, கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. அதனால அவங்க செய்யறாங்க, அதே போல நான் செய்யணுன்றது இல்லை. அந்த வல்லமைய அங்கிருந்து பெற்றுக்கொள்ளணும், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு அவரே என்ன செய்யணும், அறிவிக்கணும். அதே நேரத்துல இன்னொருத்தர் அறிவிக்கும் போதும் நம்ம சந்தோஷத்தான் படணும். ஆமா, அதுவும் அங்க தெளிவா இருக்கு. வஞ்சகத்தினாலாவது உண்மையினாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், இதனால் சந்தோஷப்படுகிறேன். அப்போ அவன் ஒன்னும் தெரியாதவனாச்சே, அவன் மோசமானவன், கிறிஸ்துவை அறிவிக்கிறானே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்பேற்பட்டவனை தான் கர்த்தனை பண்றாரு, தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்தை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கடைசி காலத்திலே வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்குது. எப்படியாவது நாம என்ன செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இங்க அவர்கிட்ட பேசும்போது நாங்கள் தடை செய்தோம், ஆண்டவர் சொல்றார் தடை செய்ய வேண்டாம். அப்போ இன்றைக்கு சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், எப்படியாவது அறிவிக்கப்படணும்.
அறிவிக்கப்பட்டால் சந்தோஷம், இன்னும் சந்தோஷப்பட வேண்டும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரை இயேசுவோடு கூட இல்லாதவர்கள் அவர் நாமத்தினாலே அந்த இடத்தில் போய் பிசாசுகளை துரத்துகிறதாய் அவர்களை தடை செய்துவிட்டு இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க. இயேசு தடை பண்ணாதன்ட்டாரு. அதுக்கு ரொம்ப அழகாக மோசேக்கு அந்த இடத்தில் வந்து சொல்லும் போது சொல்லப்பட்ட காரியங்கள் என்னாகமத்துல நமக்கு அந்த இடத்துல விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தொடர்ந்து ஆண்டவர் அதை சொல்லிவிட்டு ஒரு வேளை அடுத்த வசனம் 40ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் சொல்றாரு, for he who is not against us is not on our side அப்படின்றார். நமக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். நமது பட்சத்தில் இருக்கிறான். நமக்கு விரோதமாய் இராதவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறான் என்பதை குறித்து ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். அதே நேரத்தில் அதுக்கு பிறகு என் நாமத்தினால் வரக்கூடியவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அவர்கள் பலன் அடைந்து தீர்வார்கள் என்பதாக அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஊழிய பாதையில் அவர்கள் முன்னேறி கடந்து போகும்போது மார்க் எழுதின சுவிசேஷத்தை பிரகாரமாக என்ன நடந்தது என்பதை இந்த பகுதி நமக்கு ரொம்ப தெளிவாய் காண்பிக்கிறது. அதை குறித்து ரொம்ப ஆழமான காரியங்களை நாம் கவனித்திருக்கிறோம். அப்ப தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியில 42ஆம் வசனத்திலிருந்து நாம் முன்னேறி கடந்து போகிறோம். இன்னும் இந்த 42லிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிச்சோம்னா இந்த 9ஆம் அதிகாரம் முடியும். அடுத்த பகுதியில் அவைகளை தியானிக்க போகிறோம். எனவே தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மோடு கூட இணைந்து அவைகள் எல்லாம் விளக்குவதற்கு ஆவியானவர் நடத்துகிறபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவில நிரம்பி யார் இயேசுவை அறிவித்தாலும் சந்தோஷப்படுங்கள். எந்த இடத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிரசங்கிக்கப்படுகிறதா அதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. அப்படி உங்க நடுவில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற இடங்களில் நீங்கள் பார்க்கக்கூடியவர்களை உற்சாகப்படுத்துங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை வழங்க பண்ணுவார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.